Hello everyone, welcome back to KSK's Cricket. Today in this video, we will be seeing the preview of the first home game of the Chennai Super Kings in Chepauk after 1500 days, which is the match between CSK and LSG. So let's go. Now we have Hari with few updates. ஓகே நம்ம வழக்கமா தெரிஞ்சதுதான். பட் இன்னைக்கு ஒரு மேஜர் அப்டேட். அது என்னதுன்னா, முகேஷ் சந்திரோட ரீப்ளேஸ்மெண்டா ஆகாஷ் சிங் சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்திருக்காங்க. அதான் மேஜர் அப்டேட். அண்ட் எல்லாரும் நம்ம வந்து எந்த டீமை ரெப்ரசென்ட் பண்ணி பேச போறோம்னு can everyone just tell? Hari will start with you. நான் CSK தான். And Mr. Sriram, whom are you representing? Are you there? CSK. You are also representing CSK. Kriti, நீ யாரை ரெப்ரசென்ட் பண்ற? KL ராகுலோட டீம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். And நானும் CSK தான் ரெப்ரசென்ட் பண்றேன். So let's move to our first segment, guys, and we will see what are all the scope for improvement for the teams. Hari will start with you. What are the scopes where you can tell that CSK needs improvement? Where are the areas? CSK வந்து மிடில் ஆர்டர் வந்து பார்த்து நின்று ஆடணும். அடிக்க வேண்டிய நேரத்துல அடிக்கணும். போன மேட்ச் தப்ப பண்டலா விக்கெட் இழந்துட்டாங்க. அந்த மாதிரி இழக்காம இருக்கணும். அடுத்து போலிங் வந்து போன மேட்ச் படு கேவலமா போட்டாங்க. கரெக்டான பிளேயர்ஸ் எடுத்து துஷார் தேஷ்பாண்டே மாதிரி இல்லாம ஒரு நல்ல போலர்ஸா இம்பாக்ட் பிளேயர் எடுக்கணும். ஆகாஷ் சிங் வந்திருக்காரு. அவர் ஒரு பிளேயர் எடுத்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் போலிங்ஸ்ல. அதான் மேஜரா இருக்கும். And Mr. Sriram, what do you think? Do you agree with Hari? மெயின் கன்சர்ன் வந்து நான் பாக்குறது மிடில் ஆர்டர். தூபேவும் ராய்டுவும் அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ணணும். இது ஒரு இம்பாக்ட். ஐ மீன் டீமை சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. ஸோ இது ஒரு அவங்களோட கேம் சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி துஷார் தேஷ்பாண்டே நான் மோசம்னு அந்த மாதிரி நான் இப்போ ஒரு மேட்ச்ல நான் சொல்ல விரும்பல. பட் ஸ்டாண்டர்ட் போல பிரிட்டோரியஸ் எடுத்துட்டு வந்திருக்கலாம் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ மொயின் அலி வந்து ஒரு 1 or 2 ஓவர்ஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தாருன்னா கொஞ்சம் டெத்துல வந்து இன்னொரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கும். மிடில் ஓவர்ல பண்ணிருக்கலாம். I to feel that. And நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, சிஎஸ்கே அவங்களோட பேட்டிங் வந்து ஹரி என்ன சொன்னா வந்து விக்கெட்ஸ் விழுந்ததுன்னாரு. பட் ஆனா விக்கெட்ஸ் ஃபெல் as he told. பட் ஆனா வந்து தூபேயும் வந்து கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ண ட்ரை பண்ணாரு. பட் ஆனா அவர் வந்து டக்குன்னு அவரோட டெஸ்ட் மேட்ச் மோடி போயிட்டு ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப லூஸ் பண்ணிட்டாரு. நிறைய டாட் பால் சாப்பிட்டாரு. அதனால வந்து தோனி ஸ்ட்ரைக் வந்தோடனே ரெண்டு பேர் மேலேயும் இம்மென்ஸ் ப்ரெஷர். ஸோ வந்து அவ்வளோ ஸ்கோர் போட முடியல. அண்ட் ஐ ஈவன் ஃபீல் தட் டெட் bowling வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஃபேக்டர். பிகாஸ் we are playing in Chepauk, I don't think Pretorius will come. I think it will be the same combination. But I would recommend a small change. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா வந்து instead of Tushar Deshpande, I agree that we cannot label him as bad or something, but he's not in form currently. So I feel as an impact player, we can give chance to Simarjit Singh in place of Tushar Deshpande. And I feel the bowlers should definitely control the extras and the no balls which they are bowling. I feel these are the areas which need development. And Kritik, what do you think? Where does LSG need development in their thing? லாஸ்ட் மேட்ச் வந்து அவங்க ஜெயிச்சாங்க. அதுக்கு மெயின் ரீசன் நான் பாக்குறது வந்து அவங்க கரெக்டான இம்பாக்ட் பிளேயர் சூஸ் பண்ணாங்க. அந்த கடைசி பால் மிச்சம் இருக்க போது கிருஷ்ணப்பா கௌதம் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்தார். ஆயுஷ் பதோனி பண்ணல அந்த பால் அவர் 6 அடிச்சாரு. அடுத்து போலிங்ல கூட he was economical, but he didn't take wickets. அடுத்து ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்ல வந்து பேட்டிங்ல வந்து மேயர்ஸ் வந்து 73, அடுத்து வந்து பூரன் வந்து 36 நான் நினைக்கிறேன். அடுத்து வேற யாருமே டபுள் டிஜிட் ஸ்கோரே அடிக்கல. சோ அவங்க பேட்டிங்ல வந்து எல்லா மேட்சும் 2 பிளேயர் அடிக்க முடியாது. அதனால அவங்க பேட்டிங்ல வந்து இன்னும் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இதான் பேட்டிங் தான் கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். So now in this segment, the important matchups for tomorrow's match. Hari, who do you think are the players who will be competing with each other? Could you name a few? ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப வேண்டியது வந்து பிஷ்னாயோ ஸ்டோக்ஸோ வேணும்.
ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ரஷீத் கானோட அந்த குயிக்கர் பால்ஸ்க்கு பென் ஸ்டோக்ஸ் ரொம்ப திணறின்னு இருந்தாரு. இந்த மேட்ச் ஒரு பிஷ்னா இன்னொரு நல்ல குயிக்கரான போலர், அவரை நல்லா பிரசன்ட் பண்ணி ஆடணும். அடுத்தது ருத்ராஜ் கேக்வாட் வர்சஸ் மார்க்வுட், ரெண்டு பேரையும் ஒரு நல்ல ஃபார்ம்ல வச்சு பார்க்க முடியும். ஸோ ரெண்டு பேரும் எப்படி ஆட போறாங்கன்னு ஒரு எக்ஸைட்டிங் இருக்கு. மற்றும் இந்த அடுத்து பார்த்தோம்னா டிவான் கான்வே வர்சஸ் ஆவேஸ் கான், சூப்பரான ஒரு மேட்சப்பா இருக்கும். Mr. Sriram, what do you think are the matchups for tomorrow's match? ருத்ராஜ் பிஷ்னாய், மொயின் அலி, மார்க்வுட். So they are going straight and forward. So நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, I would கைல் மேயர்ஸ் நல்லா ஆடினாரு and I feel நம்ம வந்து I would like to see Kyle Mayers playing in Chepauk. நம்ம Chepauk track இப்படி இருக்குன்னு we all know, and I feel நம்மளோட CSK ஓட left arm spinners Jadeja and Satner versus Kyle Mayers will be a good one with if there is some assistance to the spinners, and I feel KL Rahul versus Deepak Chahar is also a good competition, and I feel that I would love to see MS Dhoni facing Mark Wood. Like I think that will be a fierce competition. Kriti, நீ என்ன நினைக்கிற LSG ஓட மேட்சப்ஸ் பத்தி? ஃபர்ஸ்ட் மேட்சப் வந்து நான் என்ன நினைக்கிறேன், ஸ்டோக்ஸ் வர்சஸ் மார்க்வுட். ரெண்டு பேரும் இங்கிலாந்து, ரெண்டு பேருக்கும் அவங்கள நல்லா தெரியும். அடுத்து ஸ்டோக்ஸ் வந்து இஸ் நாட் அ குட் புல்லர், அதனால நம்ம வந்து மார்க்வுடோட பவுன்சர்ஸ் நம்ம அவர் டெஸ்ட் பண்ணலாம். அடுத்து நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு வைட் கால் தான். நான் வந்து ஜெய்தேவ் உனன்கட் வர்சஸ் ருத்ராஜ் கேக்வாட் நினைக்கிறேன். இதுல வந்து நான் வந்து ஜெய்தேவ் உனன்கட் இந்த மேட்சப்ல ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்து த மெயின் மேட்சப் நான் என்ன நினைக்கிறேன்னா, தீபக் ஹூடா வர்சஸ் ஜடேஜா. ஏன்னா தீபக் ஹூடா இஸ் எக்ஸலன்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். அடுத்து வந்து நம்ம சேப்பாக்ல வந்து நல்ல டேர்ன் ஆகும் ஜடேஜாக்கு, அதனால இந்த காம்படிஷன் எப்படி இருக்கும்னு நான் பார்க்கிறேன். So now let's see who are the key players to watch out for. Hari, will start with you. So now let's see who are the key players to watch out for in tomorrow's match. Mr. Hari, what do you think? ருத்ராஜ் கேக்வாட், ஜடேஜா, தீபக் சஹார். Mr. Sriram, what do you think? ருத்ராஜ், ஜடேஜா, ஹங்கர் கேக்கர். And I feel that Conway, Moeen Ali and Jadeja will perform in this match. And Kriti, நீ என்ன நினைக்கிற? நான் நினைக்கிறேன் இந்த பிட்ச்ல கேஎல் ராகுல் will be a excellent player. அடுத்து குர்னால் பாண்டியா. These are my key players. So now let's go into the business end of this video. Final predictions. Hari, short and simple. Win the match with the main spinners and the opening batsmen. And Mr. Sriram, what do you think? CSK அவங்கள டெட் bowling அட்ரஸ் பண்ணி ஒரு 3 ஸ்பின்னர் ப்ராப்பர் ஸ்பின்னர் கொடுத்தாங்கன்னா CSK ஓட கேம். And Kriti, நீ என்ன நினைக்கிற? What are your final predictions? என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து 54-46. 54 வந்து LSGக்கு. இது ஒரு க்ளோஸான கால் தான். ஏன்னா சேப்பாக்கில் சென்னை தோக்கடிக்கிறது இஸ் ரொம்ப கஷ்டம். அது இருந்தாலும் நான் வந்து LSGயோட ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். I think the main competition will be between LSG's bowling and CSK's batting. They should outplay them by their batting, and I think it will be a very tight competition because Chepauk and Lucknow are similar grounds. So and I think CSK will start the winning streak from this match. So this video, friends, hope you liked it. Share it to your friends who like the team of Chennai Super Kings and LSG. Please do not forget to watch the match live. Bye. 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 Bye.